இன்றைக்கி ப்ரான் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகணும், வதக்கி விடணும் நல்லா. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி நல்லா குழஞ்சிரும். அது சேர்ந்து வதங்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் போகணும், நல்லா வதக்கி விடணும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இந்த பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். 500 கிராம் இறால் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இறால் வாங்கின உடனே அதில் மேலே இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கருப்பு கலரில் ஒரு மாதிரி குடல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். அந்த இது 2 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்ததை 1 கப்பு அதோடு சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இறால் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.